வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை முடியப் போகிறதா? ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதாக பலமுறை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேர் எதிராக இதுவரை அவர்களை பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தால் ஆலோசனை கூட்டத்தில் மட்டும் ஒரு முறை மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்துள்ளார்கள். தற்பொழுது புதிதாக அவரை யாரும் இனி நாங்கள் பொதுச் செயலாளர் என்று அழைக்க மாட்டோம், ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் அழைப்போம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது பேசியிருப்பது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமே நீதிமன்றம் வழங்கிய அறிவிப்பின் காரணமாகத்தான் அவர் இனி வழக்கு முடியும் வரை பொதுச் செயலாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருங்கிணைப்பாளருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், அதுவும் எங்களது ஆலோசனைப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டால் மட்டும்தான் நாங்கள் அதற்கும் ஆதரவுகளை கொடுப்போம் என்பதை தெள்ளத் தெளிவாக மாவட்ட செயலாளர்கள் பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியான தோல்வி அதிமுகவில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அதிமுக வெற்றியடைவதற்கான வழி இருந்த பொழுதும் மாவட்ட செயலாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தனக்கு கீழ் எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களது சதி திட்டத்தின் காரணமாகத்தான் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவியது என்பதையும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இனியும் நாங்கள் எடப்பாடியே பொதுச்செயலாளர் என்று அறிவிக்க மாட்டோம், எங்களது கட்சியில் பொதுச் செயலாளர் கிடையாது என்பதை நாங்கள் இனி தொண்டர்கள் மத்தியில் பரப்புவோம். அதிமுகவில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்களது பலம் மிக மிக முக்கியமானது, அதை நீங்கள் கெடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது என்பதற்கேற்ப தற்பொழுது செயல்பாடுகள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும், பொதுச் செயலாளர் பதவியை இனிமேல் அவர் வழக்கு முடியும் வரை அவரால் பயன்படுத்த முடியாது, பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவும் எங்களால் முடியாது என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.